Hey guys, this is day 10 of 100 days challenge as a TNPSC aspirant. Before get into the video, I wish you happy Ayudha Puja to all the aspirant. I hope எல்லாரும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல கேட்காம எங்கள் அம்மா குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டாங்க. ஸோ நீங்கள்லாம் என்ன புக்கெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Okay, let's get into the video. Today we going to see about Article 8. Outside of இந்தியாவில் வேறு கண்ட்ரீஸில் இருக்கவங்க கூட they can register as citizen of India. ஸோ அதுக்கு தேர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் பொருந்திருக்கணும். அவங்க இருக்க கண்ட்ரியில் இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகம் இந்தியன் எம்பாசி ஆர் கன்சுலேட்டில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சப்போஸ் அவங்க அதுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா தே பிகம் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இதுதான் ஆர்டிக்கல் 8ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐ ஹோப் யூ கெட் த ஆர்டிக்கல் 8. ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் படி நான் தமிழுக்கு நோட்ஸ் எடுத்துருக்கணும். பட் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டே நான் அப்பப்போ எழுப்புவாங்க ஒர்க்காகன்னு எனக்கு தெரியும். ஸோ தட் நான் நோட்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ நோ அபவுட் மை செல்ஃப். நான் அப்பப்போ எழுந்து போனேன்னா ஐ டோன்ட் கம்ப்ளீட் தட் ப்ராப்பர்லி. ஸோ தட் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய காலேஜ் ஒர்க்கில் ரெக்கார்டெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் காலேஜ் எப்போது வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ இதுக்கு வேறு இன்டர்ன்ஷிப் டைமை வேறு கட் பண்ணிவிட்டு காலேஜ் ஒர்க் இது வேறு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின் ஆஃப் த டே. நம்ம செலிப்ரேட் பண்ணுற பொங்கலை என்ன ஸ்டேட் வந்துட்டு மகர சங்கராதி, தமிழில் வந்துட்டு மகர சங்கராதி, இங்கிலீஷில் வந்துட்டு மக்கர் சங்கராந்தி அப்படின்னு என்ன ஸ்டேட் செலிப்ரேட் பண்ணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ட்டு சொன்ன பர்சன் யார்? இதுதான் செகண்ட் கொஸ்டின். யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நோட்ஸ்க்கு அப்புறமா வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி. நம்ம டெய்லி பார்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா சில பேர் வீக்கெண்ட்ஸில் இல்லை மந்த் எண்டில் வந்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் டெய்லி ஒரு ½ hour நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தோன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் பாய்.